Hi friends, இந்த வீடியோவில் நாம் PHPயில் வேரியபிள் டைப் சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் நீங்கள் எழுத போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக வேரியபிள் டைப் பண்ண என்ன, ஸோ என்ன டைப் பண்ண வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணப்படுதுங்கிறது எல்லாமே கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது as a பிகினராங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக நான் என்ன செய்கிறேன், as usual அப்பாச்சியே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் MySQL டேட்டாபேஸையும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டாபேஸில் ஒர்க் பண்ண போகிறோம்னு சொன்னால் நமக்கு MySQL தேவை. இல்லை வெறும் PHP மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சிம்பிளாகவே வந்துட்டு அப்பாச்சி மட்டும் நீங்கள் ரன் பண்ணாலே போதுமானது. ஸோ நான் என்ன செய்கிறேன், என் திஸ் பிசிக்குள்ளே, ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் வந்துட்டு எக்ஸாம் இன்ஸ்டால் பண்ணால் அது C ட்ரைவுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நான் என்ன செய்திருக்கேன், D ட்ரைவுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ D ட்ரைவுக்குள்ளே எக்ஸாம்பிள்னு சொல்கிற ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டருக்குள்ளே htdocsக்குள்ளே தான் நம்மளோட ப்ராஜெக்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ராப்பரான பேர் ஒன்று கொடுத்துக்கிறேன், PHP டேட்டா டைப்னு சொல்லி பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததும் அதுக்குள்ளே போயிட்டு ஸோ நம்ம இந்த ஃபோல்டர் லொக்கேஷனை VS கோடில் நம்ம ஓப்பன் பண்ண, அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் என்ன செய்துக்கிறேன், இங்கே போயிட்டு CMD என்று டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணதும் நம்மளோட CMD ஓப்பன் ஆகிடும். நம்ம எந்த பாத் லொக்கேஷனில் இருந்து ஃபைல் பாத்தில் இருந்து CMD ஓப்பன் பண்ணமோ, கமாண்ட் ஃப்ரம் ஓப்பன் பண்ணமோ அங்கே நமக்கு இங்கே இது வந்துடும். ஸோ வந்ததும் நான் என்ன செய்கிறேன், கோடு என்று டைப் பண்ணிவிட்டு ஒரு டாட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணதும் நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்துக்கிட்டு இந்த ஃபோல்டர் லொக்கேஷனில் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதும் வெரி சிம்பிளாகவே நமக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நம்மளோட ஒர்க்கை நம்ம செய்துட்டு போயிடலாம். ஸோ உங்களோட கம்ப்யூட்டரோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் வரும்ங்கிறது டிபெண்டில் இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்குரிய விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் ஆனதும் நம்ம ரெகுலராக செய்கிற மாதிரி பிகினிங்கில் எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ஃபைலுக்கு, அதாவது ஃபஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ஃபைலுக்கு நம்ம index.phpன்னு சொல்லி பேர் கொடுத்துடலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நியூ ஃபைல் என்ற ஒரு ஆப்ஷன் காட்டுது. இதை கிளிக் பண்ணி index.php சொல்லி நம்ம கொடுத்துடலாம். ஸோ index.phpன்னு சொல்கிற ஃபைலை நம்ம இங்கே கொடுத்ததும் இங்கே தான் நம்மளோட கோட்ஸ் வந்துட்டு நம்ம எழுத போகிறோம். ஸோ அப்போ நான் முதலாவதாக என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பேசிக்ஸான HTML டேக்ஸை கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே பேர் கொடுக்கணும் வந்துட்டு டேட்டா டைப், PHP டேட்டா டைப்னு சொல்லி பேர் கொடுத்துட்றேன். ஸோ பேர் கொடுத்துட்டு இப்போ நாம் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி அன்ஆர்டர் லிஸ்ட்டில் லைனில் முதலாவது நமக்கு PHPயில் இருக்கிற டைப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரிங்குங்கிற டைப் நமக்கு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டீஜர் கொடுத்துக்கலாம், INTன்னு சொல்லுவாங்க, ஆர் இன்டீஜர்ன்னு சொல்லியும் சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் இல்லைங்களா. ஸோ அடுத்தது பூலியன் டைப். அடுத்தது நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரே டைப் அண்ட் ஆப்ஜெக்ட் என்று சொல்லி இவ்வளோ டைப்ஸும் நம்ம இப்போ ஃபண்டமெண்டலாக ஆஸ் அ பிகினராக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய டைப்ஸாக இருக்க போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வேல்யூஸை நம்ம எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். ஸோ உதாரணமாக வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஏதாவது டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே ஒரு வேல்யூஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டுக்கு இது நம்ம ஒரு அவுட்புட்டாக பார்த்துக்கலாம். ஸோ H1 டேக்கில் PHP டேட்டா டைப் சொல்லி மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு தெரியும். ஸோ இங்கே அப்பாச்சியில் அட்மினை கிளிக் பண்ணதும்
உங்களுக்கு என்ன செய்யுமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் டேஷ்போர்ட் என்று சொல்கிறது ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அப்பாச்சியை பற்றியான டீட்டெயில்ஸ் என்னென்ன இதில் இருக்குங்கிறது நான் என்ன செய்கிறேன், ஃபோல்டரில் போயிட்டு என்ன நேமில் இங்கே நம்ம கொடுத்துருக்கோமோ ப்ராஜெக்டர் நேம் அதை அப்படியே காப்பி பண்ணுறேன். கண்ட்ரோலில் சியை ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன்டா இங்கே வந்து அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பிஹெச்பி டேட்டா டைப்பில் ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன் அண்ட் அரே அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்ஜெக்ட்னு சொல்லி இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெல்லிங் பிள்ளையாக இருக்குது. ஆப்ஜெக்ட்னு சொல்லி நம்ம என்ன செய்துட்டோம், இங்கே பர்ஃபெக்டாகவே நம்ம அதை கொடுத்துட்டோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா பிஹெச்பியை யூஸ் பண்ணி இதுக்குரிய வேல்யூஸை நான் நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ உதாரணமாக சில வேரியபிள்ஸை நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன் மேலே. அப்போ நம்ம பிஹெச்பியில் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணலையே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பிஹெச்பி டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பிஹெச்பி டேக் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டாஸை நம்ம என்ன செய்துக்கலாம் கொடுத்துக்கலாம். ஸோ $சைனை கொடுத்துட்டு ஒரு வேரியபிளுக்கு ஒரு நேம் ஒன்று நம்ம கொடுக்கும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாகவே விளங்கக்கூடிய மாதிரி இருக்கணும்னு சொல்லி int_variable நான் என்ன செய்கிறேன் ஒரு 5ன்னு சொல்லி ஒரு டேட்டாவை கொடுத்துறேன். அதுக்கப்புறமா $சைன் கொடுத்துட்டு string_variable இதுக்கு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே as usual நம்ம கொடுக்குற மாதிரியான ஒரு hello world என்று சொல்லி கொடுத்துக்கலாம். hello world என்று சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அடுத்ததாக நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ float டேட்டா டைப்பு கொடுத்துக்கலாம். float டேட்டா டைப்னு சொல்லும்போது தசமதானம் இருக்கிற வேல்யூஸை தான் float என்று நம்ம சொல்லுவோம். ஸோ 0.5 சரி ஓகே 2.5 சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இந்த டேட்டாவையும் நாம் என்ன செஞ்சிட்டோம் கொடுத்துட்டோம். இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் பூலியன் கொடுத்துட்டேன். ஸோ பூலியன் டேட்டா அங்கே கிட்டவா ட்ரூ இல்லாட்டி ஃபால்ஸ் ஏதாவது ஒரு வேல்யூஸை நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன் ட்ரூன்னு சொல்கிற ஒரு வேல்யூஸை கொடுத்துட்றேன். இப்போது பிஹெச்பியோட அரே வார்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே நம்ம அரேன்னு சொல்கிற இதுக்குள்ளே நம்மளோட அரேஸை வந்துட்டு பாஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவது வந்துக்கிட்டு value 1 comma value 2 comma value 3 நம்ம 3 வேல்யூஸை வந்துட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த அரேக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது கட்டாயம் நம்ம என்ன செய்யணும்டா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட்ன்னு சொன்னால் நம்ம இப்போ வேரியபிளுக்குள்ளே கொண்டு போய் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கல அது வந்துட்டு. ஸோ நான் என்ன செய்கிறேன் ஒரு கிளாஸாக க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் ஒரு நேம் கொடுக்கேன் ஸ்டூடெண்ட். ஸோ ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் அக்சஸ் மாடிஃபையரை யூஸ் பண்ணி பப்ளிக் இந்த ஸ்டூடெண்ட்டுக்குன்னு சொல்கிற ஒரு ஐடி இருக்கும். அதே மாதிரி பப்ளிக் இந்த ஸ்டூடெண்ட்டுக்குன்னு சொல்கிற ஒரு நேம் ஒன்று இருக்கும். இப்படி நான் கொடுத்துட்றேன். சரிங்களா, இது என்னது ஆப்ஜெக்ட் இது எல்லாமே நம்ம பார்ப்போம் 1 by 1. பட் இப்போதைக்கு ஜஸ்ட் டேட்டா டைப் ரிலேட்டடான ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை கொடுத்ததும் இதில் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் அவ்வளோ டீப்பாக போகலை. இது ஒரு ஆப்ஜெக்ட், தட்ஸ் இட். இவ்வளோ நமக்கு இப்போதைக்கு தெரிஞ்சால் போதும் எனக்கு. சரிங்களா, ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி செய்யலாம். பட் இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குரியது மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இவரை மட்டும் நான் தனியாக ஹைலைட் பண்ணிக்கிறேன் ஆப்ஜெக்ட். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ கீழே இருக்கிறது ஸ்டூடெண்ட் கிளாஸ். ஆக்சுவலாக இதுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் தனியாகவே நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா,
ஸோ இதை நாம் என்ன செஞ்சிட்டோம், இப்போ கொடுத்துட்டோம். இப்போது அது என்னது டிஃப்ரெண்ட்டான நேம்ஸ். ஃபஸ்ட்டுக்கு டேட்டா டைப் பண்ணால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வேரியபிள்னு சொன்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வேரியபிள்னு சொல்கிற யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நிறைய பேர் வந்துக்கிட்டு ஒரு டேட்டாஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில டேட்டாஸை நம்ம ரிமைண்ட் பண்ணி வச்சுக்க வேண்டி வரும். நிறைய டேட்டாஸை நம்ம ஹேண்டில் பண்ணி வைக்கக்கிட்டவா ஏதாவது ஒரு இடத்த அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 நம்பரை கூட்டுறோம்னு சொன்னால் கட்டாயம் ஒரு நம்பரை ஞாபகம் வச்சுக்காமல் இன்னொரு நம்பரை கேட்டு அந்த 2 நம்பரோட ப்ளஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி நம்மளோட பிரெயினில் எந்த டேட்டாவுமே ஸ்டோர் பண்ணிக்க இயலான்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த வேலை செய்யணும், இதுக்கப்புறம் இந்த வேலை செய்யணும்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணி வச்சுருக்க மாட்டோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த வேரியபிள்ஸையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இந்த டேட்டா டைப்புங்கிறது நமக்கு கட்டாயம் ஏன் தேவைப்படுகிறது ஆக்சுவலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற ரேண்டம் ஆக்சஸ் மெமரி வந்துக்கிட்டு இல்லை ஒரு லிமிட்டடான ஒரு ஸ்டோரேஜ். அப்போது நிறைய அப்ளிகேஷன்ஸ் அதில் வேலை செய்யணும். அந்த டைமில் இந்த டேட்டா உதாரணமாக இந்த இன்டீஜரில் ஒரு மேக்ஸிமம் லிமிட்டான ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணலாமான்னு சொல்லி வைங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துக்கிட்டு ஸோ இதில் நீங்கள் என்ன செய்யலாமாண்டா -2,147,483,648. ஸோ இந்த அளவுக்குரிய மைனஸ் வேல்யூஸையும் அதே சமயத்தில் இந்த அளவுக்குரிய ப்ளஸ் நம்பர்ஸையும் ஸ்டோர் பண்ணிடலாம். அப்போது நம்ம ஒரு இன்டீஜர் வேல்யூஸை நம்ம அசைன் பண்ணும்போது இது இன்டீஜர் டேட்டா டைப்னு சொல்லி எடுத்துக்கும். ஸோ இன்டீஜர் டேட்டா டைப்னு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் ஸோ கட்டாயமாக இது இந்த அளவுக்குரிய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய அளவுக்கு ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் ஸ்பேஸ் கொடுத்துடும். இப்போ இதை விட பெரிய வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்பேஸில் நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லைண்டா இந்த அளவுக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு டேட்டா இருக்குமாங்கிறது அஸ் டெவலப்பராக நமக்கு தெரியுமென்று சொல்லும்போது அந்த டேட்டா டைப் அசைன் பண்ணால் ரேண்டம் ஆக்சஸ் மெமரியை ரொம்பவே எஃபெக்டிவாக வந்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும், ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் கட்டாயமாக ஒவ்வொரு ரீசன் இருக்கும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது அதாவது இந்த கிளாஸ் வந்துக்கிட்டு ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ஒரு நேமில் ஸ்டோர் பண்ணுறோம், இதே நம்ம நேமில் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லைன்னு சொன்னால் இவரை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணோம் தெரியுமா, இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஒரு நேம் நம்ம கொடுப்போம், ஆனால் கிளாஸுக்கு கொடுக்க மாட்டோம், ஆப்ஜெக்ட்டுக்கு தான் கொடுப்போம். நான் என்ன செய்கிறேன், ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் என்று கொடுத்துட்டு நியூ ஸ்டூடெண்ட் என்ன செய்கிறேன், இங்கே இருக்கிற இந்த கிளாஸுக்கு நான் ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் இந்த அவுட்புட்டில் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எந்த ஒரு சேஞ்சுமே எனக்கு வரல. ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இங்கே வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணி தான் இருக்கேன். வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணி தான் இருக்கேன், இங்கே நான் கால் பண்ணவே இல்லை. நான் என்ன செய்கிறேன்ட்டு பாருங்கள், ஆக்சுவலாக அந்த வேரியபிள்ஸை இங்கே நான் அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை டிஸ்பிளே பண்ண போகிறேன். PHP அண்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு எக்கோ இன்டீஜர் வேரியபிள் இதை கொடுத்துட்டேன். இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு இன்டீஜருக்குரிய வேரியபிள்ஸுக்குள்ளே என்ன வேல்யூஸ் கொடுத்துருந்தனோ அந்த வேல்யூஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அப்போ இது இன்டீஜர் தான் என்கிறத நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமாண்டா, PHPயில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன், திருப்பி எக்கோ பண்ணுறேன். PHPயில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, வார் டம்ப் என்று சொல்லி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே உங்களோட வேரியபிள்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்டீஜர் வார்
என்று சொல்கிற பேரை நம்ம இங்கே கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ எனக்கு எப்படி அவுட்புட் வருமானு சொல்லி பாருங்கள் இன்டீஜர் 5ங்கிற வேல்யூஸ் வந்துக்கிட்டு இன்டீஜராக எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கு என்று சொல்கிறது தான் நமக்கு என்ன செய்யுது இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நான் இதை இன்னும் எஃபெக்டிவாக நான் கொண்டு வரதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நம்ம இன்னொரு எக்கோ கூட கொடுத்துக்கலாம். இங்கே எக்கோ லைன் பிரேக் பண்ணிவிட்டு ஓகே ஃபைன். ஸோ இப்போ போய் ஒரு அவுட்புட் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான ஒரு அவுட்புட் நமக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ ஸ்ட்ரிங் 5 நம்பர் இதில் டைப் பண்ணிக்கிட்டு இன்டீஜர் என்று சொல்கிறது டிஸ்பிளே ஆகிடு. ஸோ இதே மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன்டா ஒவ்வொரு ஆக்களுக்கும் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அப்போ நான் கொடுத்த டேட்டா டைப் சரிதானே என்று சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்கு சரிங்களா. ஸோ இன்டீஜருக்குரியது கீழே போட்டாச்சு. இப்போ இது வந்து ஸ்ட்ரிங்குக்குரியதுங்கிறதால ஸ்ட்ரிங் ஓவரை கொண்டாந்து இங்கே நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்த இன்டீஜருங்கிற இடத்த ஸ்ட்ரிங் ஓ, இங்கேயும் ஸ்ட்ரிங் ஓ ப்ளேஸ் பண்ணிட்டேன்னா ஆக்சுவலாக அது சரி. ஸோ அகெயின் நான் காப்பி பண்ணிவிட்டு வந்து ஃப்ளட்டுக்குரியதை காப்பி பண்ணி வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிறத Ctrl+C ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிட்டேன். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டேன். பர்ஃபெக்ட். அகெயின் நான் இப்போ அவ்வளோ பேரையும் காப்பி பண்ணிவிட்டு வந்து பூலியன் வேல்யூஸுக்குரிய வேரியபிள்ஸ் நேமை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து எக்கோ பண்ணுற இடத்த இங்கேயும் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் அகெயின் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து ஸோ இந்த அரேக்குரிய ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஒரு சிரமமான விஷயம் என்னென்னா அரேயையும் நம்ம அதே மாதிரியான இந்த ஆப்ஜெக்டையும் நம்ம ப்ளேஸ் பண்ணி பார்க்க இல்லாது. ஸோ டிரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ண இல்லாது. இப்போதைக்கு நான் என்ன செய்கிறேன் அதில் டைப் மட்டும் விளங்குற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே தென் ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்போது ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஸோ அப்போ இங்கே பாருங்கள் இங்கே என்ன செய்திருக்குன்னு ஆக்சுவலாண்டா ஸோ ஒவ்வொரு டைப்புக்குரிய வேல்யூஸையும் டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதை வாட்டம் சொல்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இது இந்த டைப்பில் தான் இருக்குது, நான் சொன்ன டேட்டா டைப்பில் தான் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குரிய மெத்தட். அப்போ அந்த ஃபங்க்ஷன் இங்கே பாருங்கள் ஸ்ட்ரிங் ஹலோ வேர்ல்டுங்கிறது ஸ்ட்ரிங் 12 என்று சொல்கிற டைப்பில் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. அதே மாதிரி 5 என்று சொல்கிறது ஃப்ளாட்டுங்கிறது பூலியனுங்கிற சொல்கிறது. அதே மாதிரி அரைஸ் பாருங்கள் அரைஸை எக்ஸ்பிளிசிட் பண்ணி காட்டுது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்போ 0 இண்டெக்ஸில் 5 இருக்குது, அதாவது 0 இண்டெக்ஸில் வந்துக்கிட்டு வேல்யூ இருக்குது வேல்யூ 1, அதே மாதிரி 1 இண்டெக்ஸில் வேல்யூ 2, அதே மாதிரி ஃபஸ்ட் இண்டெக்ஸில் செகண்ட் இண்டெக்ஸில் வந்துக்கிட்டு வேல்யூ 3ங்கிறது நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. அண்ட் ஆப்ஜெக்ட் கூட இங்கே நமக்கு என்ன செய்திருக்கேன்டா ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியும் எதுவும் மென்ஷன் பண்ணப்படலை, நேமும் எதுவும் மென்ஷன் பண்ணப்படலை, அண்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட் நேமில் இருக்குது என்று சொல்கிறது நமக்கு பர்ஃபெக்டாகவே நமக்கு இங்கே என்ன செய்யுதுண்டா எக்ஸ்பிரசிட் பண்ணி காட்டுது. ஸோ இப்போ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸும். ஸோ ஒவ்வொரு வேரியபிள்ஸும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்னு சொன்னால் ஒவ்வொரு டேட்டா டைப் கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அந்த டேட்டா டைப்போட பிஹேவியரும் அண்ட் இப்போ ஒரு வேரியபிள் இருக்குது நமக்கு தெரியாது, நிறைய லைன்ஸ் இருக்குது, பட் அதோட டேட்டா டைப் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறது நமக்கு தெரியாதுன்னு சொன்னால் ஸோ தேடிட்டு இருக்காமல் ஈஸியாகவே வந்துட்டு இந்த வாட் நம்பர் சொல்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு அண்ட் அதில் என்ன டேட்டா ஸ்டோர் ஆகிருக்குங்கிற ரிலேட்டட் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ டீபக் பண்ணுறதுக்கு ஒரு எரர் வந்துடுச்சு, அந்த எரர் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் பிஹெச்பியிலண்டா கூட நமக்கு இந்த மெத்தட்ஸ் வந்துக்கிட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூவாக வீடியோஸை பாருங்கள், நிறைய கன்செப்ட் நம்ம பார்த்துக்கலாம். 1 by 1 நம்ம ஒன்றாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஹெச்பியில் மாஸ்டர் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறமா
அடுத்தடுத்த ஃப்ரேம் ஒர்க்கை லேர்ன் பண்ணிவிட்டு ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டெவலப்பர். அப்போ நிறைய லாங்குவேஜஸ் இந்த வீடியோ இந்த சேனலில் போடப்படும். ஸோ அதில் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ஃபெமிலியரோ, எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும். பட் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ, எந்த லாங்குவேஜ் உங்களோட ஏரியாவில் இல்லாட்டி உங்களோட கண்ட்ரியில் ஜாப் மார்க்கெட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜாக இருக்கோ, அந்த லாங்குவேஜில் மாஸ்டர் ஆகிறதுக்கு அடுத்தடுத்த திங்ஸை போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.